بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று எமது பாட தலைப்பாக அன்ன சுன்னா வது எதில் யும்னா அல் யுஸ்ரா பாத தக்பீரத்துல் இஹ்ராம். தொழுகையின் ஆரம்பத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம் கூறிய பின் வலது கையை இடது கையின் மீது வைப்பது நபி வழி என்பதை நாம் அழுத்தமாக திருத்தமாக அதை நாங்கள் தலைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்ன சுன்னா வதுல் யும்னா அல் யுஸ்ரா பாத தக்பீரத்துல் இஹ்ராம். தொழுகையின் ஆரம்பத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம் கூறிய பின் வலது கையை இடது கையின் மீது வைத்தல் என்ற தலைப்பின் கீழ் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதிருக்கின்றேன். ஃபவலா யதஹுல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா அலா ஸத்ரிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வலக்கரத்தை அவர்களுடைய இடக்கரத்தின் மீது நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்று வந்திருக்கிறது. அஹ்ரஜ் இப்னு குஸைமா, இப்னு குஸைமாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைஹக்கியிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய அடிப்படை சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. அதே வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அறிவித்திருக்கிறார்கள், பிதூனி லஃப்துஸ் சத்ர், சத்ர் என்ற வார்த்தை அன்றி வலது கை இடது கையின் மீது வைப்பார்கள். ஆகவே அதன்படிக்கு வலது கையை இடது கையின் மீது வைப்பது பிதூனி தஹதீதி மஹல்லி வதஇஹா, அந்த குறித்த வரையறுக்கப்பட்ட ஒரு இடத்தை கூறுவதன்றி வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள் என்பது நபி வழி என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இன்னா மஅஷரல் அன்பியா, நாங்கள் நபி கூட்டங்கள், உமிர்னா நுஅஹிர சுஹூரனா, சஹர் வேளையை நாங்கள் பிற்படுத்துவதற்கு ஏவப்பட்டிருக்கிறோம். நுஅஜ்ஜிலு ஃபித்ரனா, நாங்கள் நோன்பு துறப்பதை தீவிரப்படுத்துவதற்கு ஏவப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வலக்கரங்களை தொழுகையிலே எங்களுடைய இடக்கையின் மீது பற்றி பிடிப்பதற்கும் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று இடம் வரையறுக்கப்படாமல் வலதுகை இடகையின் மீது வைப்பது தெளிவாக வந்திருக்கிறது. ஆகவே மேற்கூறப்பட்ட செய்திகள் அனைத்தும் அன்ன சுன்னா வதுல் யும்னா அல் யுஸ்ரா ஃபிஸ் ஸலா, தொழுகையிலே வலது கையை இடக்கரத்தின் மீது வைப்பது நபி வழி, இது நபிகளாருடைய வழிமுறை, ஏனைய நபிமார்களுடைய வழிமுறையாகவும் அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்துல் பர் என்ற அறிஞர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது, லம் யஅதி அன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபீ ஹிலாஃபுன், வலது கையை இடது கையின் மீது வைப்பதிலே நபிகளாரை தொட்டும் எந்த விதமான முரண்பட்ட கருத்துக்களும் வரவில்லை. அதான் சஹாபாக்கள் தாபியங்களுடைய பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் கூட அல் முஅத்தா என்ற கிதாபிலே, அவருடைய அந்த கிதாப் நூலிலே அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுக்கு மாற்றமாக கையை வலது கை இடது கையின் மீது வைப்பதற்கு மாற்றமாக கையை தொங்க விடுவது ஹையத்தின் முகாலபத்தின் சுன்னா,
சுன்னாவுக்கு முரண்பாடான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது சம்பந்தமாக எந்த ஒரு ஹதீஸும் வரவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரு கையில் ஒரு கையை மற்ற கையின் மீது வைப்பது என்ன காரணம்னு சொன்னால், உள்ளச்சத்தின்பால் அது நெருக்கமாக அமைகிறது. வீண் விளையாட்டுக்களை வீண் வேலைகளை அது தடுக்கின்றது, தொங்க விடுவதற்கு மாற்றமாக என்ற செய்தியோடு, கைஃபியத்தில் வலூல் எதில் யும்னா அலா கஃபில் யுஸ்ரா, வலது கரத்தை இடது கையின் மணிக்கட்டின் மீது வைப்பது, வசாயிதிஹா கொடுங்கையின் மீது வைப்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. இரண்டாவது செய்தி, இலாவ் எதகுல் யும்னா அலா ஸிராஇல் உஸ்ரா, வலது கையை இடது கையின் முழங்கையின் மீது வைப்பது, அது சம்பந்தமாகவும் ஹதீஸில் வந்திருக்கின்றன. இதா கானத் சுன்னா கத் ஸபதத் பிகுல்லி மின்ஹுமா, இரண்டு வகையான தன்மைகள் வந்திருக்கின்றன. ஆகவே இவைகளில் தொழுகையாளி விரும்பியதை செய்யலாம். ஒரு விடுத்தம் இதை செய்வது, இன்னொரு விடுத்தம் அடுத்ததை செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மஹல் வலு, இரண்டு கையையும் எங்கே வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜூரில் வந்திருக்கிறது. வதுஉஹுமா அலா ஸத்ர், நெஞ்சின் மீது அவ்விரண்டையும் வைப்பது என்று வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டு கையையும் நெஞ்சின் மீது வைப்பதுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்தாக இருக்கிறது. இமாம் ஷௌகானி அவர்கள் இந்த கருத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாஹிபு நைல் அவுத்தார் என்ற அறிஞர், ஹதீதுக்கலை அறிஞர், ஒரு முஹத்திஸ், அவர் சொல்றாரு, வலா ஷைய ஃபில் பாபி அஸஹு மின் ஹதீதி வாயில் மذ்கூர், மேற்கூறப்பட்ட வாயில் அறிவிக்கின்ற ஹதீஸை விட இந்த பாடத்திலே மிக அசஹான ஹதீஸ் எதுவுமே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நெஞ்சின் கீழ், தொப்புளுக்கு மேல், தொப்புளுக்கு கீழ் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸுடைய வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூறியதை போல நெஞ்சின் மீது கை வைப்பது மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். யாராவது நெஞ்சின் கீழ், தொப்புளுக்கு மேல் அல்ல தொப்புளுக்கு கீழ் கையை வைத்தாலும் அதற்கு அவர்கள் வைக்கின்ற ஹதீஸ்கள் விலையினமானதாக இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு தொப்புளுக்கு கீழ் கையை வைக்கலாம் என்பது ஹனஃபியாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் முன்வைக்கின்ற ஹதீஸ்கள் எல்லாம் விலையினமான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே சில அறிஞருடைய கருத்து, இரண்டு கையை வைப்பதிலே தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொப்புளுக்கு மேல், தொப்புளுக்கு கீழ் அல்ல தொப்புளின் மீது என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அலா குல்லி ஹால், வலது கையை இடது கையின் மீது வைப்பது அடிப்படை சுன்னா என்றும், அதை எங்கே வைப்பது என்பதில் ஹிலாஃப் இருக்கிறது. தொழுகையாளியுடைய விருப்பத்துக்கு, தேர்வுக்கு நாம் விட்டுவிடுவோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.